உங்களால் மனச்சாந்தட்டு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியாக அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கிறீங்களா? உங்கள் மனைவி, உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி இருக்க முடியுதா? சொல்லுங்கள். வெளியிலிருந்து வரானா? படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குறாங்க. மனநோயாளி, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். தானியில் ஆட்டோவில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல, பேருந்தில் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல. எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துனீங்க? யார் பேசுவா? 41 பேரை இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காமல் பணி நியமனம் செஞ்சுட்டாங்க. பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வந்து வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்னோம்னா அவசரமாக அந்த 41 பேரை எடுத்துட்டு வேறவங்கள தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கு. இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போகிற அந்த கோப்புகள் வெளியில் வரக்கூடாதுன்னு தீ வச்சு கொளுத்துனதான் நடந்தது. அதை ஏன் நீங்கள் எல்லாம் பேசலை?